students, good morning. Today we are going to see a conversion in number system. Kindly you just note this diagram. Here you know the base value for decimal, binary, octal and hexadecimal. See, the base value for decimal is 10. Same, the base value for binary is 2. Same, the base value for octal is 8 and the base value for hexadecimal is 16. Now, if you want to convert the decimal number to binary number, you just divide that decimal number by 2. Okay, same, if you want to convert the decimal number to octal number, you divide that decimal number by 8. Same, if you want to convert the decimal number to hexadecimal, you divide that decimal number divided by 16. This is a procedure for conversion. You just kindly mark it. I am repeating again one more time. If you want to convert decimal to binary, means divided L division divided by the decimal number. Here is a decimal number divided by 2. If you want to convert decimal to octal, divided by 8. If you want to decimal to hexadecimal, divide that number divisible by 16. அதாவது என்ன பேஸ் இருக்கோ அந்த பேஸால் டிவைட் பண்ணணும். This is a procedure. You just kindly mark it. Now we can see one example sums to convert the decimal number to binary number. Now we are going to convert the decimal number 200 to binary number. Now we can see what is the way we can convert the decimal to binary number. First, you put a L division. The decimal number is 200 divisible by 2. If you divisible by 2, 200 divisible by 2 means 1 2s are 2, remainder 0, isn't it? So 100 into 2 equal to 200 and what is the remainder, sir? 0. See, dear student, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200 2ஆல் டிவைட் பண்ணால் அதோட கோஷியன்ட் எவ்வளோ வருது? 100. the remainder is 0. அந்த ரிமைண்டரை நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ஐஃபன் போட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். பைனரியோட பேஸ் எவ்வளோ? 2 தானே. ஸோ டிவைட் அகெயின் 50 2s are 100. ஸோ the quotient is 50 and the remainder is 0. Again, if you divisible by 2 means 50 divided by 2, the quotient is 25, remainder is 0. If again 25 divided by 2 means 25 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12 2s are 24. 12 2s are 24. இந்த quotient வந்துருச்சு. ரிமைண்டர் என்ன வரும்? 25 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 12 2s are 24. ரிமைண்டர் என்ன வருது? 1. தட் 1 இங்கே வந்து போட்டுக்கோங்க. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12. ரிமைண்டர் இஸ் 0. அகெயின் 3 2s are 6. ரிமைண்டர் இஸ் 0. இந்த டிவிசபிள் ப்ராசஸ் இது வரைக்கும் சார் வரணும். வாட் இஸ் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் த டிவிசபிள் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஹவு மணி எவ்வளோ தூரம் இது வந்து டிவிசபிள் பண்ண முடியுமோ, த நம்பர் விச் கெட் டிவிசபிள் பை 2 அந்த லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நம்ம இதை எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணணும். அட் லாஸ்ட் 1 or 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இதில் ஒர்க் அவுட் பண்ணணும். அகெயின் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 1 2s are 2. ரிமைண்டர் என்ன வரும்? 1. அகெயின் 2 நம்ம போடுறப்போ இங்கே எதுவும் டிவிசிபிள் ஆகாது. ரிமைண்டர் என்ன இருக்கும் சார்? அந்த 0 தான் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ப்ராசஸ் இதோட முடிஞ்சுது. நமக்கு இங்கேருந்து இதோட இந்த சம் முடிஞ்சுதா? ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பே நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. 1 2s are 2. 1 2s are 2 இதோட ஓகே. 1 2s are 2 இதோட ஸ்டெப் வந்து நமக்கு ஓவர். அதாவது சம் வந்து எங்கே ஸ்டாப் ஆகிருக்கு? நமக்கு இதோட சம் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிரும் இல்லையா சார்? இப்போ நம்ம கிடச்சிருக்க அந்த கோஷியன்ட் ரிமைண்டர் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? 1 1 0 0 1 0 0 0 இருக்குது இல்லையா?
This is a binary form of the decimal number. 200 பைனரி நம்பர் எது சார் கேட்டிங்கன்னா இதுதான் பைனரி நம்பர். இது எப்படி சார் எழுதணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டரில் இந்த 1 வந்து ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு கீழே பாட்டம்லேருந்து நமக்கு டாப் டைரெக்ஷனில் கவுண்ட் பண்ணி எழுதணும். 1, நெக்ஸ்ட் இருக்கிற 1, நெக்ஸ்ட் இருக்கிற 0, நெக்ஸ்ட் 0, அகெயின் 1, 000. அப்போது 200க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் 200க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 11000100. This is a 000. This is a 200 equivalent binary value. இதோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க சார்னா இதான் வரும். இது புக்கில் இருக்குது. புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க இதோட ரிசல்ட்டு. இதை வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க. அதாவது எதோட சார் ஸ்டாப் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த 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 லைனுமே வராது. 1 0 1 1 0 0 1 0 0. இதுதான் நமக்கு ரிசல்ட். This is a way we can convert the decimal number into binary number. Dear student, next we can see one more examples for decimal to binary conversion. Now they given a 43. This is a book exercise. 43 is a one decimal number. Now we are going to convert the decimal number to binary number. The procedure is same. If you want to convert the decimal number to binary means divisible by 2. அது எல்லாமே என்ன பண்ணுறீங்க 2 ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரீங்க. இதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ நம்ம டிவைட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 43 2 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 43 we are dividing the 43 divisible by 2. 21 2s are 42. Remainder என்ன 1. Next 10 2s are 20. Remainder 1. 5 2s are 10. Remainder 0. 2 2s are 4. Remainder 1. 1 2s are 2. Remainder 0. இந்த 2 வந்து again 12 டிவைட் பண்ண முடியாது. அந்த ஸ்டெப்பே நமக்கு வேண்டியதில்லை. அப்போ ரிசல்ட் என்ன? இங்கேருந்து எடுத்து எழுதுங்க. 1 இந்த 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 0 again 1 again 0 again 1 1 1 1. This is a decimal equivalent binary value. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். decimal equivalent binary value வந்திருக்கா சார்? சேம் ரிசல்ட்டு. decimal equivalent binary value 1 ஃபஸ்ட்டு, 0 செகண்டு, again 1 again 0. yes, last 2 ones also came. This is a procedure for convert the decimal value to binary value. Dear student, சேம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 100 அப்படிங்கிற இந்த டெசிமல் நம்பரை டெசிமலோட பேஸ் எவ்வளோ 10ன்னு போட்டிருந்தாவே தட் இஸ் a decimal number. 100 அப்படிங்கிற இந்த டெசிமல் நம்பரை யூ ட்ரை டு கன்வெர்ட் இன் அ பைனரி ஃபார்ம். Dear student, next we are going to see convert the one decimal number to binary. Now we consider the 16 is a decimal value. Now we will see how we can convert the 16 into binary value. As usual, first you just take this L shape division. The value of the base value of the binary is 2, so divisible by 2. 8 2s are 16. Remainder is 0. Next, this 8 is divided by 2. 4 2s are 8. Remainder is 0. Next, again divisible by 2. 2 2s are 4. Remainder is 0. 1 2s are 2. Remainder is 0. Isn't it? 1 2s are 2. That's all. 1 2s are 2. Remainder is 0. Okay. Now, finally, you can take and write this number in bottom to top order. 1 000 1 000. This is a 140 1 0 0 1 0 0 0 0. This is a binary value equal to the decimal of 16. Binary value equal to the decimal of 16. Okay.
I would like to tell you one more thing in the decimal to binary conversion. Now you can see I just put a number 2, only the number 2 alone. Now if I try to convert binary to the decimal to binary means divisible by 2, 1 2s are 2, so the remainder is 0. The decimal value 2 equivalent to binary is 1 0. Yes, same as 3. If I try to convert the 3 decimal value of 3 to binary means the value is 1. 1 2s are 2. Remainder is 1 1 1. Now you can see the sequential order of the decimal value equal to the binary value is for 0 all the binary values are 0. For 1 0 0 1. For 2 here you got a result 1 0 before I add a 0 0 1 0. 3 0 1 1. The same value before I added a 0 1 1. And 4. What a 4 can never sir, what will become for 4 means 1 0 0. This is a binary value equivalent to the decimal 4 equivalent to the binary value is 1 0 0. 5 1 0 1. What is for 6? 1 1 0. What for 7 sir? 7 is 1 1 1. I will tell you how we can write without doing this conversion sums, how we can find the decimal equal to the binary value means. See, now I tell you the one tricks. See here. First, the decimal value is 0 means everything is 0 0 0. The decimal is 1 means 0 0 and the last position you add 1. So 1. 2 means 0, same as this last position you add a 1 again. The normal addition is 1 plus 1 is 2, isn't it? But here in binary addition 1 plus 1 equal to 10. That means 1 0. Here the result came. 3 means 0 1. Here I am adding 1. So 0 double 1. Now 4. What is the value for 3? 0 1 1. Here it is. Now 4. You just add a 1 here. 10. Okay. Again the 1 will become here. 1 plus 1 10. 0 10 for this is a 4 equivalent. Again 5 1 0. If I am add here 1 means 1 0 1. For 6 1. If I am add here 1 means 10. So 1 1 0. This is a binary addition for sequential decimal. Same as you can see a decimal value. But decimal value பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 1 ஆட் பண்ணா 2, 2 ஓட 1 ஆட் பண்ணா 3, 3 plus 1 4, 4 plus 1 5, 5 plus 1 6. சேம் அதே மாதிரியே பாருங்க. This is a binary equivalent. 1 is decimal value of 1 equivalent to binary is 0 0 1. So 2 equivalent இதோட 1 வச்சு ஆட் பண்ணோம்னா 0 1 0. 3 equivalent இங்கே 1 வச்சு ஆட் பண்ணா 0 1 1. 4 equivalent means if you add 1 here means 1 plus 1 10. Remainder 1. 1 plus 1 10. Remainder 1. This is a 100. This is a way we can find the sequential. We can write the sequential decimal number of. We can write a binary value for sequential decimal values. Now I think you will understand what is mean by decimal value and what is the way we can convert the decimal to binary conversion. By this method we can convert all the decimal number into a binary values.